முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பான விவகாரத்தில் சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆர்கே நகர் தொகுதி பணப்பட்டுவாடா தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து புலன் விசாரணை நடைபெறுவதாக தெரிவித்தார். இதையடுத்து முதலமைச்சரின் பதிலில் திருப்தி இல்லை என கூறிய ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தேர்தல் ஆணையம் 18/4/2017 அன்று இந்த அறிக்கையை தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. ஆக 2 மாதத்திற்கு முன்பே இது வந்திருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் ராஜு, தங்கமணி, விஜயபாஸ்கர், டிடிவி தினகரன் இவருடைய பெயர்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 171(b) கீழ் வழக்கு பதிவு செய்ய 18/4/2017 அன்று மாநில தேர்தல் ஆணையம் இதை அறிக்கையாக அதிகாரிக்கு அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இன்று அவையிலே கேட்டேன். முதலமைச்சர் ஏதோ ஒரு நீண்ட பெரிய விளக்கத்தை சொல்லப் போகிறார் என்று நாங்களும் அவரோடு காத்திருந்தோம். ஆனால் எழுந்து ஒரே வரியிலே சொன்னார், புலன் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். நான் கேட்கிற கேள்வி, என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எப்பொழுது இது வந்தது, எப்பொழுது எந்த தேதியிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விளக்கங்களை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லவில்லை.